என்னங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் எவ்வளவு நேரம் மொபைல் இருந்துச்சு? ஒரு நாளைக்கு 5 to 6 மணி நேரம் நாம் மொபைலை பயன்படுத்தலை, நம்மள தான் மொபைல் பயன்படுத்துது. கேட்குறதுக்கே ஒரே ஷாக்காக இருக்கோ? இந்த வீடியோவோட கடைசி 2 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். அப்பா தன்னோட பிள்ளைகிட்ட கேட்டார், கண்ணு இன்னைக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு? ஒரே நிமிஷம்ப்பா, இந்த லெவலை முடிச்சுட்டு சொல்கிறேனே அப்படின்னு தலையை கூட தூக்கி பார்க்கல. அந்த ஒரு நிமிஷம் இன்று வரை முடியவே இல்லை. எத்தனை நாள் ஆனாலும் கொஞ்ச நேரம் பார்க்கவா அப்படின்ற மனநிலைக்கு போயிடுறாங்க எல்லாரும். நண்பர்களோட பேசும் நேரம் குறைஞ்சு போச்சு, உறவினர்களோட சிரிக்கும் நேரமும் குறைஞ்சு போச்சு. ஆனால் மொபைலை யூஸ் பண்ணுற நேரம், ஸ்க்ரீன் டைம் அதிகமாயிட்டே போகுது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த செல்ஃபோனுக்கு இப்போ 100% அப்பட்டா பொருந்தும். ரொம்ப முதல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கவே மாட்டேன். இப்போல்லாம் எனக்கு எல்லா விஷயமும் மறந்து போகுது. எதுவுமே மூளைக்குள்ளே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? 5 நிமிஷம் பார்த்துட்டு மொபைலை கீழே வச்சுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அது 2-3 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னா மொபைலை தன்னை தன்வசப்படுத்திக்குது. நம்மளை அது கூடவே இருக்க வைக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எத்தனை ஊடகங்களும் அதுக்கான முயற்சியை செஞ்சுட்டு வருது. காலையில் எழுந்திருக்க முன்னும் மொபைல் தான், மாலையில் தூங்குறதுக்கு முன்னும் மொபைல் தான். நம்மெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்பா அம்மா முகத்தை தான் பார்ப்போம். அப்புறம் மாலையில் தூங்கும் போதும் அம்மா அப்பா முகத்தை தான் பார்ப்போம். அப்பா அம்மா, தங்கச்சி, அண்ணன் இவங்களோட சண்டை போடுவோம். இப்போ எல்லாம் எல்லாமே காணாமல் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே தான் ஆளுக்கு ஒரு மொபைல் இருக்கே. அப்புறம் இங்கே தங்கச்சி அக்காவோடலாம் சண்டை போட மன அழுத்தம், தூக்கமின்மை, கவனக்குறைவு இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உடலோட மனதோட ஆரோக்கியம் குறையுது, சரியா? அதுக்கு மூல காரணமாக, முக்கிய காரணமாக இருக்கிறது உங்கள் மொபைல். ஒரே ஒரு சின்ன விஷயம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தை நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் எப்படி இருக்கும்? நெஞ்சே அடைச்சி போயிடும் இல்லையா? வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இப்படி மெசேஜ் பண்ணுற சூழ்நிலை வந்தாலும் வந்துடும் போல். தயவு செஞ்சு அந்த நாளை உங்கள் வாழ்க்கையில் வரவிடாதீங்க. செல்ஃபோனில் எவ்வளவோ ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு, அதை மட்டுமே பயன்படுத்துவோம். அதுக்காக செல்ஃபோனையே பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. டெய்லியும் ஒரு 1/2 hour உங்கள் குடும்பத்தோடு பேசி பாருங்களேன். எந்த நோயும் நம்ம குடும்ப உறுப்பினருக்கும் வராது, நமக்கும் வராது. நல்ல விஷயங்களை பேசினா அதிகப்படியான குறைகளை சுட்டாதீங்க. அது இப்படி இது அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த மாற்றமும் நிகழப்போகிறதில்ல. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் லட்சக்கணக்கில் குவிஞ்சு கிடக்கு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும். நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க நம்ம குடும்பத்தை விட்டுட்டு ஆன்லைனில் யாருக்கிட்டையோ பேசி மன ஆறுதல் கிடைச்சிருமா என்ன? ஒரு சில விடுமுறை நாட்கள் கிடைக்கும் போது இந்த நாட்கள்லையும் மொபைலே கதின்னு இருக்க வேண்டாம். கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு குடும்பத்துடன் மகிழ்வாக இருங்க. மாற்றம் நிச்சயமா வரும். மொபைலில் இல்லை, உங்க மனசுல. ஸ்கிரீன் பயன்படுத்துகிற நேரத்தை குறைக்கும். தயவு செஞ்சு நீங்க மொபைலை பயன்படுத்துங்க, நான் வேண்டானே சொல்ல. ஆனா உங்களை மொபைல் பயன்படுத்த விட்டுடாதீங்க. நீங்கள் பயன்படுத்தலாம், அது உங்களை பயன்படுத்தி விடக்கூடாது. இந்த மாதிரியான நல்ல பதிவுகளோட சில நிமிடங்கள் மட்டுமே தேநீர் கதைகள் தோடியோட செலவு பண்ணுங்க, தப்பில்லை. உங்களின் நன்மைக்காக உருவாக்கப்பட்ட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்போ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மொபைல் பார்க்குற நேரம் குறையட்டும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட நான் உங்கள் தோழி. ஒரு கதை, ஒரு உண்மை, ஒரு மாற்றம் உங்களுக்காக. கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பல மாற்றங்கள் நிகழும். உங்களுடன் நான்.